ஒரு விஷயத்தை நம்ம முழுமையா நம்பணும்னா முதல்ல அதை சந்தேகப்படணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சந்தேகம்னு ஒண்ணு வரும்போதுதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம ஏடிஎம் போய் கேஷ் வித்ரா பண்ண உடனே அதுக்கான ஒரு ரெசிப்ட் நமக்கு கிடைக்கும்ல. அதுல யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா அந்த ரெசிப்டே யாரோ எழுதின மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யாரோ எழுதி அந்த ரெசிப்ட் வந்து அந்த ஃபார்ம்ல வந்து எப்படி இருக்கும்னு கேக்குறியா? அப்ப கண்டிப்பா உள்ள யாரோ இருக்காங்க, ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு தான் அர்த்தம். பேய் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நான் சொல்ற ஏடிஎம் மிஷின்ல இருந்து தொடர்ந்து ஒரு மனுஷனோட குரல் வந்து கேட்டுட்டே இருந்திருக்கு. முதல்ல அவங்க வந்தவங்க எல்லாம் மிஷின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து அந்த மனிதருடைய குரல் கேட்கவே எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்த பிறகு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நம்மள வந்து விளையாடுறாங்க, பிராங்க் பண்றாங்கன்னு தான் நினைச்சிருக்காங்க முதல்ல. ஓகே, நீ சொல்றது பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ட்ல யாரோ எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ற, அதுக்கப்புறம் வந்து ஏதோ வாய்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்ற. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆக்சுவலி அந்த ரிசீட்ல என்ன எழுதி இருந்தது அப்படிங்கறது தெளிவா படிச்ச பிறகுதான் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அந்த ஏடிஎம் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. அதை சரி பண்றதுக்காக ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. அப்புறம் கடைசியில் என்ன இருக்கு, அந்த ஏடிஎம் மிஷின்லயே அவர் மாட்டிக்கிட்டாரு. அவருடைய மொபைல் போனையும் கார்லயே வச்சுட்டு பண்ணிட்டாராம். அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, ரெசிப்ட்ல இந்த மாதிரி நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், நான் ஏடிஎம் மிஷின்ல தான் இருக்கேன், என்னை யாராவது காப்பாத்துங்க, உடனே என்னுடைய சீனியர் ப்ரோக்ராமருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த ரிசிப்டை வந்து வெளியே போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பேசவும் ட்ரை பண்ணிருக்காரு. ஐயோ, கடைசியில அவரை யாரா காப்பாத்துனாங்களா இல்லையா? ஆக்சுவலி அவர் அட்லாஸ்ட் காப்பாத்திட்டாங்க. அவர் அந்த ரெசிப்ட் வழியா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணார்ல, அந்த சமயத்துல தான் அவருடைய சீனியர் ப்ரோக்ராமரோட நம்பரும் எழுதியிருக்காரு. சோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த ஏடிஎம் மிஷினை ஓபன் பண்ணி அவரை கடைசியில காப்பாத்திட்டாங்க. ஏடிஎம் மிஷின்குள்ள இவ்ளோ ஒரு டேஞ்சரஸான விஷயம் இருக்குன்னு நீ சொல்லிதான் தெரியும். சரி, இந்த தகவலோட யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு பண்ண போற ஆசனா கர்ப்பபிண்டாசனான்னு சொல்லுவாங்க. கர்ப்பபிண்டாசனா என்னன்னா, நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது வயிற்றுல மேல் வயிறுல இருந்து உள்ளே இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ், அடிவயிறு, கர்ப்பப்பை, இதுக்கு எல்லாமே ஸ்குவீஸ் மாதிரி ஒன்று ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்லி நம்ம மடங்கிடுவோம். அந்த மாதிரி மடங்கி நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்போது ரசாஸ்ன்னு சொல்லுவோம். ரசாஸ்னா என்னன்னா ஜூசஸ், பாடியில ஜூசஸ் இருக்கும். அது அந்த செக்ரீட் ஆகுறதுக்கும் கரெக்டா அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வலிமை அடைகிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ கர்ப்பபிண்டாசனோட மெயின் ப்ராப்பர்ஸ் என்னவே, உங்களோட அடிவயிறு பகுதி, உங்களோட இன்டெஸ்டைன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே அந்த ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அந்த ஜூசஸை கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஆசனா பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்ம் அப், இது கோமுகாசனாவோட வேரியேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும்போது உங்க பாடி ட்விஸ்ட் ஆகி வரும்போது இந்த கர்ப்பபிண்டாசன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது சீக்கிரமா அடிவயிறு பிடிக்கிறதோ இல்ல டயஃப்ரம் கொஞ்சம் டைட் ஆகுற வாய்ப்பு, அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த வார்ம் அப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த வார்ம் அப் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கால்களுக்கு ஒரு கால் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் காலை மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு தொடை கொஞ்சம் அதிகரிச்சு இருந்தா இப்படிதான் வரும், பிரச்சனை இல்லை, அது நாள்பட சரியாகும். ஏன்னா இந்த டோன் அப் ஆனாதான் இந்த முட்டி க்ளோஸ் ஆகி வரும். அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இந்த முட்டியும் இன்னொரு முட்டியும் ஒரே லைன்ல இருக்கும். இந்த மாதிரி உட்காரும் போது உங்களோட முதுகு தண்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். இங்க ஹிப்ல எக்ஸ்ட்ரா ஃபிளாப் சேராம இருக்கும், அதாவது தசை அதிகரிக்கிறது. அதை அவாய்ட் பண்றதுக்கு கோமுகாசனால உட்கார்றது ரொம்பவே பெஸ்ட். ஸோ நீங்க சிம்பிளி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காரும் போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வார்ம் அப்ல என்ன பண்ணலாம்னா, சிம்பிள், நம்ம ரைட் சைட்ல டர்ன் பண்ணுவோம். டர்ன் பண்ணும்போது ரெண்டு கையும் வச்சு டர்ன் பண்ணி உங்களோட ஃபோர்ஹெட்டை கீழே பதிய வைப்போம். உங்களுக்கு பிகினர்ஸா இருந்தா பதியில ஹாஃப் தான் இருக்குன்னா தலையை மேல எடுத்து முன்னாடி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால முடியுதுன்னா உங்களோட ஃபோர்ஹெட்டை கீழே பதிய வைங்க. பதிய வச்சுட்டு மூச்சு உள்ள வெளி. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடுப்பு பகுதியில ஒரு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் கொஞ்சமா மெதுவா மேல வந்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு சைட்டிகா ப்ராப்ளம் இருந்தா இந்த வார்ம் அப் பண்ணாதீங்க. நீங்க கோமுகாசன்ல உட்காந்துக்கிட்டு மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம், பெஸ்ட். பட் அந்த ட்விஸ்ட் பண்ணி கீழே இறங்குறது வேண்டாம். அப்படி பண்ணும்போது சைட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் ஷூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம்
ஜாஸ்தி. ஸோ நிறைய வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஸோ அது இல்லாத பட்சத்துல நீங்க இன்னொரு சைட்லயும் ட்விஸ்ட் பண்ணி மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். இது சைட்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கால் மேல இருக்கு. ஸோ அதை நம்ம மாத்தணும். ஸோ மெதுவா கால்களை மேல எடுத்துட்டு இந்த கால் கீழே போகும், இன்னொரு கால் மேல வரும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க ட்விஸ்ட் பண்ணி கீழே போக ட்ரை பண்ணீங்கன்னா இது ஈஸியா வரும். ஸோ அப்படியே பண்ண நினைச்சா ஒரே சைட்ல இருந்து முடியாது. ஸோ நீங்க கால் சேஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நீங்க அந்த வார்ம் அப்பை முடிக்கலாம். இப்போ நம்ம கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். கர்ப்பபிண்டாசன் நிறைய பேர் பத்மாசன் போஸ் போட்டு செய்வாங்க, சில பேர் வெறும் சுகாசன். சுகாசன்னா நம்ம நார்மல் லாங்குவேஜ்ல சமணக்கால் போடுறது. ஸோ அந்த சமணக்கால் போட்டு கூட நீங்க அந்த ஆசனாவை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆங்கிள் பெயின் நிறைய இருக்கும், இல்ல சர்ஜரி நடந்திருக்கும், அதனால உங்களுக்கு அந்த பத்மாசன் போடுறது கஷ்டமா இருந்து சமணாசன் போட்டு நீங்க கர்ப்பபிண்டாசனை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னுட்டு காட்டுறேன். சமணக்கால் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டு உட்காரதுக்கு முன்னாடியே இந்த பொசிஷன்ல உங்க ரைட் அண்ட் லெஃப்ட் கையை உள்ள விடுங்க. இந்த மாதிரி உள்ள விடும்போது நீங்க குனியறதுக்கு வாய்ப்பை அதிகரிக்கணும். அப்போதான் உங்க பைசப்ஸ் போய் கரெக்டா அதுல வரும். அண்ட் மெதுவா நீங்க தூக்கிடும். இந்த மாதிரி தூக்கும் போது உங்க கைகள்ல நமஸ்தே பிடிச்சு பாருங்க கரெக்டா வருதானிட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுங்க, முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது மெதுவா உங்களோட சின்ன நீங்க இப்படி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் உட்கார்ந்துக்கும் போது உங்க முதுகு தண்டுல ஸ்ட்ரெயின் இருக்கும், உங்க அடிவயிறு அமுங்குது, அதனால எக்ஸ்ட்ரா ஃபிளாப், அதாவது அடிவயிறுல தொப்பை விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கம்மி பண்றதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உள்ள ஜூசஸை ரெடி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஆம்ஸ்ட்ரிங் ஓபன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ மெதுவா இருந்துட்டு மூச்சு உள்ள வெளியே பண்ணிட்டு நீங்க மெதுவா நீங்க கைகளை உள்ள இருந்து எடுத்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னொரு தடவை கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்னொரு தடவை கர்ப்பபிண்டாசன் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். அதேதான் சமணக்கால் போடுற ஸ்டைல்ல வந்ததுக்கு அப்புறமா உங்க கைகளை உள்ள எடுத்துக்கோங்க. உங்க கைகளை உள்ள எடுக்கும் போது நீங்க தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த மாதிரி தூக்கும் போது மெதுவா நீங்க உள்ள வந்து டச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா உட்காரதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க மெதுவா கைகளை எடுக்கலாம். நிறைய பேர் கை நல்ல ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா உங்களோட கழுத்து பகுதியில போய் உங்க கை விழும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் மெதுவா நீங்க வெளியே எடுத்துடலாம். ஸோ நீங்க கர்ப்பபிண்டாசன் ட்ரை பண்ணுங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே உங்க பாடியில சேஞ்சஸ் தெரியும். இங்க ஆம்ஸ்ட்ரிங் ஓபன் ஆகுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நீங்க கர்ப்பபிண்டாசன் பாத்தீங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஒரு குறைய சொல்றதுக்கும் அந்த குறைய ரெக்டிஃபை பண்றதுக்கும் வயசே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா சுவாதி, நம்ம பண்ற தப்பு அப்படின்னு யார் சொன்னா என்ன, அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருத்திக்கிறது நமக்கு நல்லது தானே. எஸ், ஆக்சுவலி லண்டன்ல வந்து ஒரு நேஷனல் எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. அங்க வந்து சார்லி அப்படிங்கிற ஒரு பையனோட 10th இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க அம்மா வந்து அந்த பையனை அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து ஒரு டைனோசரஸ் மாதிரிகள் பகுதியில இருந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த டைனோசரஸ் பேர் வந்து தப்பா எழுதியிருக்காங்க அப்படின்னு. சோ அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, இது வந்து ஒரு நேஷனல் எக்ஸிபிஷன், சோ இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும், தப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு டைனோசரோட பேரு வந்து ஓவிராட்பார் அசைவ உண்ணி அப்படின்னு எழுதியிருந்தது, அது தப்பான பேரு, கரெக்டான பேர் வந்து புரோட்டோசெராடாப் அசைவ உண்ணி அப்படிங்கிறது தான் அப்படின்ட்டு ரொம்ப அடிச்சு வந்து அந்த பையன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அது தப்பு தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவனுடைய ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காகவாச்சும் அவனுடைய அம்மா பக்கத்துல இருந்த ஒரு இன்சார்ஜ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் இல்லையா. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பையன் கிட்ட நீ வந்து ஒரு மெயில் அனுப்பு, ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பு, அதாவது இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு அனுப்புனா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சார்லியும் அதை தான் செஞ்சிருக்கான். சோ உடனே அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ட், நீ சொன்னதுதான் கரெக்ட், சோ நாங்க வச்ச பேர் வந்து தப்பான பேருன்னு அக்செப்ட் பண்ணி திரும்பவும் ரீட் மெயில் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. ஆக்சுவலி இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சார்லியோட அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா கம்னி, அவங்க அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து சார்லிக்கு வந்து ஆஸ்பெஞ்சர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்
லேர்னிங் டிசார்டர் இருக்கு. அந்த டிசார்டர் வச்சுட்டே வந்து அந்த பையன் இந்த அளவுக்கு முன்னேறி வர்றது அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம் தருது. சரி, இந்த செய்தியோட அடுத்த பகுதி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து காமனாக எல்லாருக்குமே வர ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது உள்பகுதிகளில் வர அரிப்பு. இது வந்து நீங்கள் வந்து என்னன்னு சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு அதாவது வட்டமாக வர ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு டெர்மட்டாலஜி வழியாக வர்றது இட் இஸ் கால்ட் டீனியா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டெர்மட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன, இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கஸ்ங்கிறது அதாவது பூஞ்சாங்கிருமி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம். அதாவது வந்து உங்களுக்கு சில பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் மேடம் எனக்கு மாத்திரம் வருது அப்படின்னு. இது உங்களுக்கு மாத்திரம் வருதுன்றது கிடையாது, யாருக்கு வேணா வரலாம். நம்ம இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரி ரொம்ப வந்து அதிக ஸ்வெட்டிங்கு பிசு பிசுன்னு இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஃபங்கஸ் வந்து எப்பவுமே அதிக ஸ்வெட் இருக்கிற ஏரியாவில் தான் ஈஸியாக வளரும், மாய்ஸ்சர் இருக்கிற ஏரியாவில் தான் வளரும். அதனால தான் உங்களுக்கு இடுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது. எஸ்பெஷலி சம்மர் டைமில் இப்போ நிறைய பேருக்கு வர்றது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காமனாக நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறைச்சிக்கலாம். நம்பர் 1 என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளாடைகள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க, வெளியே வந்து வெயிலே காய போட மாட்டாங்க. ஸோ இந்த பழக்கத்தை விட்டுட்டு உள்ளாடைகள் எப்பவுமே வந்து நல்ல வெயிலில் போட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, அந்த உள்ளாடைகளில் அயர்ன் பண்ணிட்டு போட்டுக்கோங்கன்னு. அப்போ தான் வந்து ஃபுல்லாக ட்ரைனஸ் இருக்கும் உங்களுக்குன்னு. ரெண்டாவது வந்து ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் அண்டர்வேர். அதாவது காலையில் ஒரு வாட்டினா திருப்பி ஈவினிங் ஒரு வாட்டி அண்டர்வேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கும். அண்ட் ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் பனியன் அண்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து they will tend to share. Please don't share your undergarments with anybody. That's very important உங்களுக்கு. அண்ட் மோரோவர் இந்த பூஞ்சாங்கிருமிங்கிறது உங்ககிட்டேருந்து வந்து அதாவது கீழே இருக்கிற கிரவுண்ட்லேருந்து வரலாம், பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவங்க கிட்டேருந்து வரலாம், யார்கிட்டேருந்துலாம் வேணால் வரலாம் இது. ஸோ ஈவன் யுவர் ஓன் டாக், பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தீங்க வீட்டில், நாய் பூனை வச்சுருந்தீங்கன்னா அந்த நாய் பூனையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். சில டைம் அதுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் அங்கங்கே அதாவது அதோட முடி உதிர்ந்திருக்கும், கொஞ்சம் ஃப்ளேக்காக இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது பவுடரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேக் யுவர் அனிமல் ஆல்சோ ஃபார் ட்ரீட்மெண்ட். அவங்க வெட்டுக்கிட்ட கூட்டு போங்க, ஏன்னா ஈவன் ஃப்ரம் அனிமல்ஸ் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே வந்து பூஞ்சாங்கிருமியை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரி, ஒருவேளை பூஞ்சாங்கிரி இன்ஃபெக்ஷனே வந்துருச்சு உங்களுக்கு, இட் இஸ் நாட் அன்காமன், யாருக்கு வேணா வரலாம் இது. ஸோ வந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் முக்கியமான பகுதி. நார்மலாக என்ன பண்ணுவோம், நீங்கள் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை போடுவோம், இல்லைனா வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்து போடுறது, இல்லைனா வந்து வெறும் ஃபார்மசிக்கு போய் அந்த மெடிக்கல் ஷாப்கார கொடுக்கறத போடுறது. தயவு செஞ்சு இது மூணுத்தையுமே நிறுத்திடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்கறதுல எந்த பூஞ்சாங்கிரியுமே வந்து ட்ரீட்மெண்ட்டில் போகிறதே கிடையாது. அது ஏன்னா இந்த 3 நாள் தான். அதாவது நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக போடாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாத அளவுக்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இஃப் இன் கேஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தயவு செஞ்சு உங்க டாக்டர் கிட்ட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட போங்க. உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்ட் டோஸுக்கு கரெக்ட் நாளுக்கு எடுங்க. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 வாரத்துக்கு கொடுத்துருந்தோம்னா மேடம் 1 வீக் போட்டோம் நல்லா ஆயிடுச்சு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்வாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாம ஃபுல் கோர்ஸையும் கரெக்டாக முடிச்சுட்டு உங்க டாக்டர் திருப்பி வர சொன்னாங்கன்னா போய் அவங்கள பாருங்க. ஏன்னா வந்து இன்னமும் இருக்கா இன்ஃபெக்ஷன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமாங்கிறத பார்க்கறதுக்காக தான் உங்களை வர சொல்றது. அண்ட் நெவர் ஷேர் யுவர் பிரிஸ்கிரிப்ஷன். பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் யாரோ போனாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேங்கிற டெண்டன்சியை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பூஞ்சாங்கிருமி இருக்கும்போது இப்போ வந்து பூஞ்சாங்கிருமி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ட்ரீட் பண்ணாமல் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பி அவங்களை கேட்டோம், ஏன் போக மாட்டேங்குது, நீங்கள் ஆயின்மெண்ட் ஒழுங்காக போடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 நாளைக்கு ஆயின்மெண்ட் போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னு உடனே ஆயின்மெண்ட் தூக்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ இல்லை குழந்தைக்கோ இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கும் இந்த பூஞ்சாங்கிருமி கண்டிப்பாக பரவலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பூஞ்சாங்கிருமின்னு இருக்கும்பொழுது நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நீம், கார்லிக் இந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆனியன்லாம் மேலே போட்டு பேஷண்ட் வராங்க. அதுவும் இல்லாமல் மஞ்சள் போட்டு ட்ரை பண்ணேன் மேடம், அதெல்லாம் போகலைன்னு சொல்லுவாங்க. மஞ்சளுக்கெல்லாம் இந்த பூஞ்சாங்கிருமி கேட்காது. கண்டிப்பாக பூஞ்சாங்கிருமி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்குரிய மாத்திரை அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போடும்போது மாத்திரம்தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாத்திரை போட்டாலுமே போகாத பூஞ்சாங்கிருமி இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாக்டர் கிட்ட வந்து போய் மெடிசன் எடுக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ, பர்சனல் ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பெட்ஸை செக் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு நீங்களா வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த பப்ளிக் அவேர்னஸை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் வந்து ஓன் ட்ரீட்மெண்ட், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு என்ன அவங்க சொல்றாங்களோ அதை மாத்திரம் கேளுங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம காணுற ஒரு கனவு நம்மளுடைய வாழ்க்கையே மொத்தமா மாத்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது எப்படி கண்மணி? நம்ம ஒவ்வொரு நாள் வந்து என்னென்னமோலாம் கனவு காண்றோம், அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடியதா என்ன சொல்லு? ஆக்சுவலி நீ சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா ஆல்பர்ட்டோ அப்படிங்கிறவர் கண்ட ஒரு கனவு அவருடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஏன் அவர் ஏதாவது மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது கனவு கண்டாரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி ஆல்பர்ட்டோவுக்கு 9 வயசு இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல அவர் ஒரு அடர்ந்த காடு பகுதியில வந்து சிற்பங்களை வந்து வடிவமைக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு. அந்த கனவு வந்ததுல இருந்தே அந்த காட்டு பகுதிக்கு அவர் போகணும், அந்த காட்டு பகுதி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த காடு எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. 9 வயசுக்கு அப்புறமா ஆரம்பிச்ச அந்த பயணம் அவருக்கு 33 வயசு இருக்கும் போதுதான் நகரகுவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்த காடும் அவருடைய கனவுல வந்த காடும் ஒரே மாதிரி இருந்ததால அந்த இடத்துல இருந்து அவர் வந்து சிற்பங்களை வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அவரோட குடும்பம் அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு? ஆக்சுவலி 40 வருஷமா இவர் நகரகுவா காட்டுல தான் சிற்பங்கள் எல்லாம் வடிவமைச்சிருக்காரு. இவர் வடிவமைச்ச சிற்பங்களை அங்க வர சுற்றுலா பயணிகள் பார்க்காம போகவே மாட்டாங்களாம். சோ இத்தனை வருஷமா உணவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தேவையான காய்கறிகள், கனிவகைகள் எல்லாம் அவரே விளைவிச்சாராம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான காட்டு பகுதியில அவரை தவிர்த்து வேற யாராலையும் கம்ஃபர்டபுளா வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் கல்யாணமும் பண்ணிக்கலையாம். சூப்பர். இந்த கதையை கேட்கும் போது ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து மனசே வராது இல்ல. சோ அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அழகான ஒரு கதை சொல்லிருக்கேன். இந்த கதையோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு டீனேஜர்ஸ் பத்தி பேச போறேன். டீனேஜர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது பெற்றோர்கள் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டது, மேம் சின்ன வயசுலலாம் என்கிட்ட வந்த உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுவான், ஸ்கூல்ல நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினது அதெல்லாம் சொல்லிடுவான். இப்போ எது கேட்டாலும் ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க மேம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது டோட்டலி நார்மல் பிஹேவியர். இது வந்து நீங்க அப்நார்மல், உங்க குழந்தை வந்து உங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். டீனேஜ்ல வந்து நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்கிறதுனால ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணா செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வித்ட்ராவல் வரலாம். வித்ட்ராவல் அப்படின்னும் போது யார்ட்டையும் பேச வேண்டாம், நான் தனியாவே இருக்கேன், எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, எல்லாரும் என்னையே பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது இமேஜினரி ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த வித்ட்ராவல் வரும்போது நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ண அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா இன்னும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் டூ வே கம்யூனிகேஷனுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி வைங்க. அதாவது எப்படின்னா, கண்ணு உனக்கு எப்போவாது பேசணும்னு தோணுது அப்படின்னா அப்பா அம்மா இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருங்க. இந்த இன்வர்ட் மூவ்மெண்ட், தட் இஸ் வித்ட்ராவல் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி, தான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு உண்டான ஒரு தேடலுக்காகவும் ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது. ஒரு ஃப்ரெண்டு ஒரு வாரம் இருப்பான், இன்னொரு வாரம் வந்து அவன் எனக்கு இனிமேல் ஃப்ரெண்ட் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த டைம்ல நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அந்த டைம்ல அட்வைஸ் பண்ணி அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணும்போது நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சா நாங்க வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட நார்மல் சேஞ்சஸ். இந்த இன்வர்டைசிங் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு டைப் சில்ட்ரன் வந்து டோட்டலா, அதுவும் கிட்டத்தட்ட அந்த 14 இயர்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். இந்த ரெண்டுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களா நம்மளுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியாது. இந்த எக்ஸ்பான்சிவ்னஸ் கிட்டத்தட்ட இந்த 14 இயர்ஸ்ல வரும். அப்பதான் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லாம எங்கேயா சுத்திட்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து பேசிக்கா சேஃப்டி ரூல்ஸ் செட் பண்ணிக்கோங்க. கண்ணு நீ எங்கேயும் போறது வந்து வேண்டாம்னு நான் சொல்லல, பட் எங்க போனாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு போங்க, இத்தனை மணிக்கு திரும்ப வரேன் அப்படின்னா அத்தனை மணிக்கு திரும்ப வந்துருங்க அப்படிங்கிற அமைப்பை வந்து கொஞ்சம் கிளியரா செட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டீனேஜர்ஸ் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்த்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில சமயம் தாத்தா பாட்டி என்ன பண்ணிடுவாங்க, சரி அவன் வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு பைக் வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஹேவியர்ஸ் இன்னும் அதிகமாயிடும், இன்னும் பிரச்சனையை தான் உருவாக்கும். என்ன ரூல்ஸ் லீகலா இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண விடுங்க. ஏன்னா இல்லைன்னு நீங்க சொல்லும் போது குழந்தை உங்ககிட்ட எதிர்த்து பேசினாலும் பரவாயில்ல, இந்த இன்வர்டைசிங் அண்ட்
அண்ட் எக்ஸ்பான்சிவ் ரெண்டையுமே வந்து நம்ம நெகட்டிவா பார்க்க கூடாது. இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம தான் பெற்றோர்களா அங்க போய் ஒரு சில அமைப்பு வந்து செட் பண்ணணும். நம்ம எங்க பயப்படுறோம் அப்படின்னா, குழந்தை திரும்ப நம்ம கிட்ட எதிர்த்து பேசிடும், எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிடும், வீட்டு விட்டு போயிடுவான், இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பயப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்துடுறோம், பெரிய விஷயத்துல அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். ஸோ ஒரு 11 இயர்ஸுக்கு மேலேயே குழந்தைங்க வந்து கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்த்து பேசும்போதெல்லாம், கண்ணு நீ காம் டவுன் ஆயிட்டு பொறுமையா இருக்கும்போது என்கிட்ட பேசு அப்படிங்கிற லெவல்ல வந்து நீங்களுமே காம்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். குழந்தை எதிர்த்து பேசுதுன்னு சொல்லி நீங்களும் அதிகமா கோவப்பட்டீங்க அப்படின்னா, குழந்தை என்ன கத்துக்கும், அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கி சாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோவப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி உங்களை வேணும்னு தூண்டி விட்டு பார்ப்பாங்க. நீங்க அவங்க என்ன செஞ்சாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே அந்த சைல்டு வந்து லாங் டேர்ம்ல நல்லா உங்களோட அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டீனேஜ்ல வந்து அவங்களுக்கே உடல் ரீதியான மாற்றங்கள்ல ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க முடியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு அமைக்டலா பிரெயின்ல வந்து இமோஷனல் பார்ட் இன்னும் பெருசா இருக்கும், சிந்தனைக்கு உண்டான ஃப்ராண்டல் லோப்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால வந்து யோசிச்சு முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இமோஷனலா எது அவங்களுக்கு வந்து ஒரு ஹை கொடுக்குதோ அது வந்து உடனே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இன்வர்டைசிங், அவங்க வித்ட்ரா ஆகிறதும் சரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் சரி அந்த அமைக்டலால இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வரலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க லாங் டேர்ம்ல 2-வே கம்யூனிகேஷன் பெற்றோர்களா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட உண்மையை பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் பிரிட்ஜை வந்து ஓப்பனா வச்சிருக்கணும். எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, தேவையான விஷயங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசும்போது காது கொடுத்து கேளுங்க. உடனே ரஷ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுத்துறாதீங்க. சரி கண்ணு, இது எப்படி சால்வ் பண்ணலாம், நீயே சொல்லு, உனக்கு இதுல என்ன புரிஞ்சிருக்கு சொல்லு அப்படிங்கிற லெவல்ல அவங்க கிட்டயே அந்த கொஸ்டின்ஸை போடுங்க. ஒரு சில சமயம் அந்த கொஸ்டின்ஸ் திரும்ப கேட்கும் போது அழுகை எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த இமோஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது அந்த மாதிரி செய்வாங்க. கோவப்பட்டாலுமே ஒரு டீச்சரை பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்டை பத்தி கோவப்பட்டு பேசுறாங்க, பேசி முடிக்கிட்டோம், சரி கண்ணு இப்ப கோவப்பட்டீங்க, நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு ஸ்லோவா அவங்க சப்போர்ட் பண்ணி சொல்யூஷன்ஸ் நோக்கி நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா டீனேஜர்ஸ் வந்து அம்மா அப்பா நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. பண்ணாதன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு என்னையே சப்போர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அட்வைஸ் பண்ணி என்ன வந்து மட்டம் தட்ட மாட்டாங்க. என்னால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு என்ன வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிற லெவல்ல குழந்தையோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து டெவலப் ஆகும். டீனேஜ் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சைக்காலஜில சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாற்றங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிற டைம்ல நம்மளும் அகடமிக் ப்ரெஷர் போடுறோம். அவங்களுக்கு வந்து கல்ச்சர் வைஸ் பொண்ணு கிட்ட பேசாத, பையன் கிட்ட பேசாதன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றது, மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்றது தெரியாதனால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ் நார்மல். இதை வந்து தேவையில்லாம கவுன்சிலிங் அந்த மாதிரி கூட்டிட்டு போகாதீங்க. உங்களோட இருக்கக்கூடிய உறவை நீங்க நல்லா டெவலப் பண்ணீங்க அப்படின்னாலே சில்ட்ரன் வந்து இந்த சிச்சுவேஷன்ல கவுன்சிலிங் இல்லாமயே அவங்களால ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, யூசுவலா நீ எங்க வாக்கிங் போவ? வாக்கிங்னா பார்க்ல போவேன், அப்படி பார்க்கோ இல்ல க்ளோஸ்டா இருக்கு அந்த மாதிரி சமயத்துல பீச் பக்கம் போவேன். 85 மீட்டர்ஸ் உயரத்துல 2 மலைகள் நடுவுல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டி அங்க வாக்கிங் போனா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நீ சொல்றதை கேட்கும் போது அந்த வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சரஸா தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு மலை எங்க இருக்கு ஸ்வாதி? சுவிட்சர்லாந்துல கிறிசன் அண்ட் ஜெர்மட் 2 இடங்களையும் வந்து இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 85 மீட்டர்ஸ் உயரத்துல வந்து 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கு. அண்ட் இந்த பிரிட்ஜ் தான் வந்து இப்ப ரீசெண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓ, நீ சொல்ற இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாங்கன்னு தான் யோசிக்க தோணுது. ஆக்சுவலி 2 வருஷமா வந்து இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு அதிர்வு வந்தாலும் அதுக்கு வந்து டேமேஜே ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜ்னு சொல்லிருக்காங்க. சூப்பர் ஸ்வாதி. ஆக்சுவலி சுவிட்சர்லாண்ட வந்து இயற்கையின் இளவரசின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அங்க இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் மேல நம்ம வாக்கிங் போனோம்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த பகுதியான அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம ஆத்திசூடியில் 25வது வாசகம் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆத்திசூடினா 2 சொற்கள் தான் இருக்கும் அதில்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அநேகமாக இந்த 2 சொற்களுமே சற்றே புதியதாக இருக்கும். இந்த வாசகமே கூட பரிச்சயம் இல்லாத ஒரு வாசகம் தான்.
இது என்ன சொல்லுது அப்படின்னா, அரவம் ஆட்டேல் அப்படிங்கிறது தான் அந்த வாசகம். அரவம் ஆட்டேல். இந்த வாசகத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, விலங்குகள் பிராணிகள் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஔவை மூதாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் இந்த அரவம் ஆட்டேல் என்ன அப்படிங்கிறது முதல்ல அந்த அர்த்தம் பார்த்துருவோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லாத சொல்லாக இருக்குங்கிறதுனால தான். ஆட்டேல்ங்கிறது ஏறக்குறைய அதே பொருளை தான் இன்னமும் இருக்குது. ஆனால் அந்த அரவம் அப்படிங்கிறது பாம்பு, அதுதான் அரவம்ங்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அல்லது சில பத்தாண்டுகள் முன்பு கூட இது பழக்கத்தில் இருந்தது. நம்ம பழக்கத்தில் இருந்த ஒரு சொல் தான் அரவம் அப்படின்னா பாம்பு. இப்போ அரவம் ஆட்டேல் அப்படின்னா பாம்புகளுடன் விளையாடாதீர்கள், அதுதான் இந்த சொல்லுடைய பொருள். இந்த வாசகம் அதுதான் சொல்லுது, அரவம் ஆட்டேல், பாம்புகளுடன் விளையாடாதீர்கள். இது என்ன, இப்படி ஒரு வாசகம் ஏன் வரணும் ஆத்திசூடியில் அப்படிங்கிற போது தான் நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வருது. ஏன்னா நம்முடைய கடந்த கால வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை கூட இந்தியா அப்படின்னாலே உலக நாடுகளில் அது பாம்பாட்டிகளின் தேசம் அப்படி தான் சொல்லுவாங்க. பல இடங்கள்ல அப்படிதான். அது ஒன்றும் ஒரு பெருமைப்படத்தக்க விஷயத்தில் சொல்றது இல்லை. இந்த நாட்டை பற்றி மிகவும் ஏளனமாக பேசக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா 3-4 விஷயங்களை பொதுவாக இந்த தேசத்தை கூட சேர்த்து கற்பனையாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் தான். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னா வறுமை, இந்தியான நோய், இந்தியான சுகாதாரமின்மை, இந்தியான பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதற்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு கடுமையான வாசகம்னு இதை நம்ம சொல்லலாம். அரவம் ஆட்டேல், தவிர பாம்புகளும் விளையாடாதீர்கள். இது என்ன செய்தி, ஏன் இது சொல்லணும் அப்படின்னா 2 காரணங்களுக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா அது ஆபத்தான ஒரு விஷயம், அதனால இது பண்ணாதீங்க. இது குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு செய்தியே இல்லை. ஏன்னா பாம்புகளும் விளையாடாதீர்கள் அப்படின்னா எதெல்லாம் ஆபத்தானதோ அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அரவம் ஆட்டேல் சொல்லதான் வச்சுக்கலாம். எந்தெந்த விளையாட்டுகளும் ஆபத்தானது, எதெல்லாம் இந்த வயதுக்கு ஒவ்வாதது, அதெல்லாம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பாக சொல்கிற மாதிரி இந்த அரவம் ஆட்டேல் அப்படின்னா பாம்புகளும் விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அத்துடன் அது முடிந்து போகிற ஒரு வாசகமாக இது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தினுடைய சிறப்பம்சம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புகளுடன் விளையாடாதீர்கள் அப்படிங்கிற பொழுது குறிப்பாக சொல்லக்கூடிய வாசகம், குறிப்பாக சொல்லக்கூடிய பொருள், குழந்தைகளுக்கு எதெல்லாம் ஆபத்தை விளைவிக்குமோ அதெல்லாம் செய்யாதீர்கள், ஆபத்தான காரியங்களில் இறங்காதீர்கள், ஆபத்தான விளையாட்டுகளை மேற்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான். இதுவே இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா பல சமயங்களில் நம்ம பார்த்துருக்கோம், தொலைக்காட்சியில் வரக்கூடிய பல விபரீதமான விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு அதே மாதிரியே செய்யணும்னு ஆசைப்பட்டு பல சிறுவர்கள் மாண்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளில் 7வது மாடியிலேருந்து குதிக்கிறது, 12வது மாடியிலேருந்து குதிக்கிறது, சூப்பர்மேன் மாதிரி தானும் பிஹேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிற போது சின்னதாக ஒரே ஒரு வரி மட்டும் கீழே போட்டிருப்பாங்க, தயவுசெய்து யாரும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் இவர் செய்யக்கூடிய அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் பிரம்மாண்டமாக அந்த திரை முழுக்க இருக்கும். அதை தான் சிறுவர்களை ஈர்க்கும். அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, 2-3 நாட்களுக்கு முன்பு கூட மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தி அடிபட்டது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டே தெருவில் நடந்து போகிறது, ஆபத்தில் மாட்டிக்கிறது, விபத்தில் மாட்டிக்கிறது, உயிரிழந்து போகிறதுலாம் பார்க்குறோம். இதெல்லாமே விஷமத்தனமான ஆபத்தான விளையாட்டுகள். இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, காலம் காலமாக அந்த விளையாட்டுடைய வடிவம் மாறி இருக்கலாமே தவிர அந்த விளையாட்டு தரக்கூடிய அந்த ஆபத்துகள் மாறவே இல்லை. அதனால பாம்புகளும் விளையாடாதீர்கள் என்று சொல்வது எதுக்காக அப்படின்னா, விஷமத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பாம்புகளை ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காதீர்கள். இதுதான் எந்த ஒரு உலக இலக்கியமும் சொல்லாத முதல் செய்தி. இது ஔவையார் தான் சொல்றாங்க எடுத்த உடனே. இது முன்னாடி யாருமே சொல்லலை. ஏன்னா பல முறை நம்ம பார்த்துருக்கோம், சர்க்கஸுக்கு போகும்போது ஒரு முக்காலியில் ஒரு யானை உட்காந்துருக்கும், இல்லைன்னா ஒரு 3 சக்கர சின்ன சைக்கிளை ஒரு யானை விட்டுட்டு போகும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சிறுவராக இருக்கும்போது பார்த்துருக்கோம். இதெல்லாம் இப்போது உலக அளவிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது, முற்றிலுமாக தடை செஞ்சிட்டாங்க. அது இல்லாமல் திரைப்படங்களில் கூட இப்போதெல்லாம் எந்த ஒரு விலங்கும் இங்கே பாதிக்கப்படவில்லை, அது துன்புறுத்தப்படவில்லைன்னு முதல்ல ஒரு வாசகம் போட்டு தான் சினிமாவே தொடங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணிகளுடைய உரிமை, விலங்குகளுடைய உரிமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஔவை மூதாட்டி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, பாம்புகளும் விளையாடாதீர்கள், ஏன்னா அது வந்து உங்களுக்கான ஒரு விளையாட்டு பொருள் இல்லை,
விளையாடுற ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம். ஆனால் பல சமயம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சாதாரணமாக கடைத்தெருவில், சந்தைகளில், மக்கள் கூடுற இடங்கள்ல இதெல்லாம் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு விளையாட்டு என்னென்னா பாம்பையும் கீரையும் மோத விடுறது. சும்மா சொல்லுவாங்கல்ல, நடக்கிறதே இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்துகிட்டே இருந்தது. ஆக அது யானையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், அந்தந்த உயிரினத்துக்கு அதற்கென்று ஒரு உரிமை இருக்கு. அது அதோட இயல்பாக தான் இருக்கணும். அதை மாற்றி நமக்கே தெரியும் எப்படி பாம்பு செயல்படுத்துகிறாங்க, நமக்கு தெரியும். அதுக்கான உரிமைகள்லாம் பறித்து விட்டு அடிப்படை சட்டத்திட்டங்கள்லாம் மீறி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷப்பாம்பாக இருந்தாலுமே அதனுடைய விஷங்கிறது எப்படி வரும்னா, அது பாம்பு கொத்துகிற போது தான் வரும். அதனால விஷப்பல்லை எடுத்து விட்டு அதன் பிறகுதான் பாம்போட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அது இயல்பாக இருக்க வேண்டிய அதனுடைய வாழ்க்கையை நாம பறித்துக் கொள்கிறோம், உரிமையை நம்ம பறித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் கூடவே கூடாது. அது பிராணியாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், ஊர்வனவாக இருக்கட்டும், பரப்பனவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் அதற்கென்று தானாக சொந்தமாக வாழக்கூடிய உரிமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பறித்து விட்டு தயவுசெய்து விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு விட வேண்டாம் அப்படிங்கிறது தான். மீன் தொட்டியில வளர்க்கக்கூடிய மீன்களில் இருந்து, கூண்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய பறவைகளில் இருந்து, நாம் விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணிகளிலிருந்து, ஊர்வனவிலிருந்து, பாம்புகளிலிருந்து, அத்தனைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கென்று உரிமை இருக்கிறது. அந்த உரிமையுடன் அதனை வாழ விடுவதுதான் தனி மனிதனுக்கான மிகச்சிறந்த பண்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் மற்றும் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.